இறைவாக்கினர் எசாயா நூல் அதிகாரம் 4. அந்நாளில் ஓர் ஆடவனை 7 பெண்கள் பிடித்து கொண்டு, நாங்கள் எங்கள் சொந்த உணவை உண்டு வாழ்வோம், எங்கள் சொந்த ஆடைகளை உடுத்திக் கொள்வோம், உமது பெயரை மட்டும் எங்களுக்கு வழங்கி எங்கள் இழிவை நீக்குவீராக என்பார்கள். எருசலேமின் மறுவாழ்வு. அந்நாளில் ஆண்டவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்ததாய் இருக்கும். நாட்டில் விளையும் நற்கனி வகைகள் இஸ்ரவேலில் எஞ்சியோரின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும். அந்நாளில் சீயோனில் எஞ்சியிருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர். உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர். என் தலைவர் சீயோன் மகளிரின் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார். நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது வல்லமையாலும் நெருப்பு தணலையொத்த அவரது ஆற்றலாலும் எருசலேமின் இரத்தக்கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார். சீயோன் மலையின் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடிவரும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார். புகைப்படலத்தையும் கொழுந்துவிட்டெறியும் நெருப்பின் ஒளிச்சுடரையும் இரவில் உண்டாக்குவார். ஏனெனில் அனைத்து மாட்சிக்கு மேல் ஒரு விதான மண்டபம் இருக்கும். அது பகலில் வெப்பத்தினின்று காக்கும் நிழலாகவும் புயற் காற்றுக்கும் மழைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும். இறைவாக்கினர் எசாயா நூல் அதிகாரம் 5. திராட்சை தோட்டம் பற்றிய கவிதை. என் நண்பரை குறித்து கவிதை ஒன்று பாடுவேன். என் அன்பரின் திராட்சை தோட்டத்தை பற்றி காதல் பாட்டொன்று பாடுவேன். செழுமை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்றிருந்தது. அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைந்தெடுத்தார். நல்வகை திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார். நல்ல திராட்சை குலைகள் கிட்டுமென காத்திருந்தார். மாறாக காட்டு பழங்களையே அது தந்தது. இப்பொழுது என் நண்பர் சொல்கிறார், எருசலேமில் குடியிருப்போரே, யூதாவில் வாழும் மனிதரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் இடையே நீதி வழங்குங்கள். என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாது நான் விட்டுவிட்டதும் இனி செய்யக்கூடியதும் ஏதும் உண்டோ? நற்கனிகளை தரும் என்று நான் காத்திருக்க காட்டு பழங்களை அது தந்ததென்ன? என் திராட்சை தோட்டத்திற்கு செய்ய போவதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், கேளுங்கள். நானே அதன் வேலியை பிடுங்கி எறிவேன். அது தீக்கிரையாகும். அதன் சுற்றுச்சுவரை தகர்த்தெறிவேன். அது மிதியுண்டு போகும். நான் அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளைகள் நறுக்கப்படா, மண் கொத்தப்படாது. நெருஞ்சியும் முட்புதர்களுமே அதில் வளரும். அதன் மீது மழை பொழியாதிருக்க மேகங்களுக்கு நான் கட்டளையிடுவேன். படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று யூதா மக்களே. நீதி விளையுமென்று எதிர்நோக்கு இருந்தார், விளைந்ததோ இரத்த பலி. நேர்மை தலைக்குமென்று காத்திருந்தார், தலைத்ததோ முறைப்பாடு. மக்களின் தீச்செயலும் தண்டனை தீர்ப்பும். வீட்டோடு வீடு சேர்ப்பவர்களே, வயலோடு வயலை இணைத்து கொள்பவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. பிறருக்கு இடமில்லாது நீங்கள் மட்டும்
தனித்து நாட்டில் வாழ்வீர்களோ? என் காதில் விழும்படி படைகளின் ஆண்டவர் ஆணையிட்டு கூறியது இதுவே. மெய்யாகவே பல இல்லங்கள் பாழடைந்து போகும். அழகு வாய்ந்த பெரிய மாளிகைகள் தங்குவதற்கு ஆள் இல்லாமற் போகும். ஏனெனில் 10 ஏக்கர் திராட்சை தோட்டம் 1 குடம் ரசம்தான் கொடுக்கும். 10 களம் விதை விதைத்தால் 1 களமே விளையும். விடியற் காலையிலேயே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குகிறவர்களுக்கு ஐயோ கேடு. அவர்கள் கேளிக்கை விருந்துகளில் கின்னாரம், வீணை, தம்புரு, குழல், திராட்சை ரசம் ஆகியவையெல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவரின் செயல்களை அவர்கள் நினைவு கூறுவதில்லை. அவருடைய கைவினைகளை அவர்கள் மதிப்பதுமில்லை. ஆதலால் அறியாமையால் என் மக்கள் நாடு கடத்தப்படுகின்றார்கள். அவர்களில் பெருமதிப்பிற்குரியோர் பசியால் மடிகின்றார்கள். பொதுமக்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றார்கள். ஆதலால் பாதாளம் தன் வாயை அளவு கடந்து பிளந்துள்ளது, தன் பசியை பெருக்கி இருக்கிறது. எருசலேமின் உயர்குடி மக்கள், பொதுமக்கள், திரள் கூட்டத்தார், அதில் களியாட்டம் புரிவோர் ஆகியோர் ஒருங்கே அதனுள் இறங்குவார்கள். மனிதர் தலைகுனிவர், மானிட மைந்தர் தாழ்வுறுவர், இருமாப்பு கொண்டோரின் பார்வை தாழ்த்தப்படும். ஆனால் படைகளின் ஆண்டவர் தம் நீதியால் உயர்ந்திருப்பார். தூயவராம் இறைவன் தம் நேர்மையால் தம்மை தூயவராக வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் தங்கள் மேய்ச்சல் நிலத்தில் மேய்வது போல மேயும். வெள்ளாட்டு குட்டிகளும் இளங்கன்றுகளும் பாலடைந்த இடங்களில் மேயும். பொய்மை என்னும் கயிர்களால் தீச்செயலை கட்டி இழுத்து வண்டியை கயிற்றால் இழுப்பது போல் பாவத்தையும் கட்டி இழுப்பவர்களுக்கு ஐயோ கேடு. நாங்கள் பார்க்கும்படி அவர் விரைவாய் வந்து தம் வேலையை துரிதமாய் செய்யட்டும். நாங்கள் அறியும்படி இஸ்ரவேலின் தூயவர் தம் நோக்கத்தை வெளிப்படுத்தி அதை நிறைவேற்றட்டும் என சொல்கிறவர்களுக்கு ஐயோ கேடு. தீமையை நன்மை எனவும் நன்மையை தீமை எனவும் சொல்லி இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்கும் மாந்தருக்கு ஐயோ கேடு. தங்கள் பார்வையில் ஞானியர் எனவும் தங்கள் கணிப்பில் கூர்மதி வாய்ந்தோர் எனவும் தங்களையே கருதுவோருக்கு ஐயோ கேடு. திராட்சை ரசம் குடிப்பதில் தீரர்களாகவும் மதுபானம் கலப்பதில் வல்லவர்களாகவும் இருப்பவர்களுக்கு ஐயோ கேடு. அவர்கள் கையூட்டு வாங்கி கொண்டு குற்றவாளியை நேர்மையாளர் என தீர்ப்பிடுகின்றார்கள். குற்றமற்றோருக்கு நீதி கிடைப்பதை தடை செய்கின்றார்கள். ஆதலால் நெருப்பு தணலில் வைக்கோல் எரிந்து சாம்பலாவது போல், காய்ந்த புல் தீக்கிரையாவது போல் அவர்களுடைய ஆணிவேர் அழுகி போகும். அவர்களுடைய வழிமரபு துரும்பு போல் பறந்து போகும். ஏனெனில் அவர்கள் படைகளின் ஆண்டவரது திருச்சட்டத்தை புறக்கணித்தார்கள். இஸ்ரவேலின் தூயவரது வாக்கை வெறுத்து தள்ளினார்கள். ஆதலால் ஆண்டவரின் சினத்தி அவருடைய மக்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தது. அவர்களுக்கு எதிராக அவர் தம் கையை நீட்டி அவர்களை நொறுக்கினார். மலைகள் நடுநடுங்கின. அவர்களுடைய சடலங்கள் நடுத்தெருவில் நாதையற்று குப்பை போல் கிடந்தன. இவையெல்லாம் நடந்தும் அவரது சீற்றம் தணியவில்லை. நீட்டிய சினத்தின் கை இன்னும் மடங்கவில்லை. அவர் தொலைவிலுள்ள பிறவினத்துக்கு ஓர் அடையாளக் கொடியை காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகளிலிருந்து சீல்கை ஒளியால் அதனை அழைத்துள்ளார். அந்த இனம் வெகு விரைவாய் வந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுள் ஒருவரும் களைப்படையவில்லை, இடறி விழவில்லை, தூங்கவில்லை, உறங்கவும் இல்லை. அவர்களுள் எவருக்கும் இடுப்பு கச்சை அவிழ்ந்து விழவில்லை.
மிதியடிகளின் வாரேதும் அருந்து போகவும் இல்லை. அவர்களுடைய அம்புகள் கூர்மையானவை, அவர்களுடைய விற்கள் நாணேற்றப்பட்டுள்ளன. அவர்களுடைய குதிரைகளின் குளம்புகள் கருங்கற்களைப் போல் காட்சியளிக்கின்றன. அவர்களுடைய தேர் சக்கரங்கள் சூறாவளி போல் சுழல்கின்றன. அவர்களின் முழக்கம் சிங்கத்தின் முழக்கத்தையொத்தது. இளஞ்சிங்கங்களைப் போல் அவர்கள் முழங்குகின்றார்கள். உரிமை கொண்டு தங்கள் இரையை கவ்வி பிடிப்பார்கள். யாரும் விடுவிக்க இயலாதவாறு இரையை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். அந்நாளில் அவர்கள் கடலின் பேரிரைச்சல் போல் இஸ்ரேலுக்கு எதிராக இறைந்து உருமுவார்கள். நாட்டை ஏறெடுத்து பார்த்தால் இருளும் துன்பமுமே தென்படும். மேகத்திரள் ஒளியை விழுங்கிவிடும். இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் 6. எசையாவின் அழைப்பு. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமான அரியணை ஒன்றில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். ஒருவரை ஒருவர் பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தனர். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன்! ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டினால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதை கொண்டு என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது. உன் குற்றபலி உன்னை விட்டு அகன்றது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த மக்களை அணுகி, நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை என்று சொல். அவர்கள் கண்களால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறி குணமாகாமலும் இருக்கும்படி இந்த மக்களின் இதயத்தை கொழுப்படையச் செய், காதுகளை மந்தமாக செய், கண்களை மூடச் செய் என்றார். அதற்கு நான், என் தலைவரே, எத்துணை காலத்திற்கு இது இவ்வாறு இருக்கும் என்று வினவினேன். அதற்கு அவர், நகரங்கள் அழிந்து அவை குடியிருப்பாரற்றிருக்கும். வீடுகளில் வாழ்வதற்கு மனிதர் இரார். நாடு முற்றிலும் பாழ் நிலமாகும். ஆண்டவர் மனிதர்களை தொலைநாட்டிற்கு துரத்தி விடுவார். நாட்டில் குடியிருப்பாரன்றி வெற்றிடங்கள் பல தோன்றும். அதுவரைக்குமே இவ்வாறு இருக்கும். 10ல் 1 பங்கு மட்டும் நாட்டில் எஞ்சியிருந்தாலும் அதுவும் அழிக்கப்படும். தேவதாரு அல்லது கருவாளி மரம் வெட்டி வீழ்த்தப்பட்ட பின் அடிமரம் எஞ்சியிருப்பது போல் அதுவும் இருக்கும். அந்த அடிமரமே தூய வித்தாகும் என்றார். இறைவாக்கினர்
எசையா நூல் அதிகாரம் 7. ஆகாசுக்கு ஆண்டவரின் செய்தி. உசியாவின் பேரனும் யோத்தாமின் மகனுமான ஆகாசு யூத நாட்டை ஆட்சி செய்த நாள்களில் ரட்சீன் என்னும் சிரிய நாட்டு மன்னனும் ரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயராமற் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலையதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அழைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசையாவை நோக்கி கூறியது: நீ உன் மகன் செயார்யாசூபை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணார் துறைக்கு செல்லும் வழியில் மேற்குலத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதைச் சொல்: நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பவற்றை உற்றுப்பார். ரட்சீன், சிரியா நாட்டினர், ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடுஞ்சினத்தை கண்டு மனங்கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொள்ளைக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியாவும் எப்ராயிமும் ரமலியாவின் மகனும் உனக்கெதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்கச் செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தபியேல் என்பவரின் மகனை அதற்கு அரசராக்குவோம் என தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார்: அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு, தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சீன் இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடு பொடியாக்கப்படும். எப்ராயிமின் தலைநகர் சமாரியா, சமாரியா நகரின் தலைவன் ரமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் உறுதியாயிராவிடில் நீங்கள் நிலைத்து நிற்கவே மாட்டீர்கள். இம்மானுவேல் அடையாளம். ஆண்டவர் ஆகாசிடம் மீண்டும் பேசி, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேள். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை நான் சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசையா உரைத்ததாவது: தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர்தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ, கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என பெயரிடுவார். தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு அறியும் வரை அவன் வெண்ணெயையும் தேனையும் உண்பான். அந்த குழந்தை தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு முன் உம்மை நடுநடுங்கச் செய்யும் அரசர்கள் இருவரின் நாடுகளும் பாலை நிலமாக்கப்படும். எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்து போன பின் இந்நாள் வரை வராத நாள்களை உன்மேலும் உம் நாட்டு மக்கள் மேலும் உம் தந்தையரின் குடும்பத்தார் அனைவர் மேலும் ஆண்டவர் வரச் செய்வார். அசீரிய அரசனையே வரவழைப்பார். அந்நாளில் எகிப்திய ஆறுகளின் ஊற்று முனையிலுள்ள ஈக்களையும் அசிரிய நாட்டிலுள்ள தேனீக்களையும் ஆண்டவர்
சீல்கையொலி செய்து அழைப்பார். உடனே அவை அனைத்தும் கூட்டமாய் வந்து செங்குத்து மலை பள்ளத்தாக்குகள், கற்பாறை குகைகள், முட்புத மேய்ச்சல் நிலங்கள் அனைத்தின் மேலும் இறங்கும். அந்நாளில் ஆண்டவர் பேராற்றின் மறுபக்கத்திலிருந்து அசிரிய அரசர் என்ற சவரக்கத்தியை வாடகைக்கு எடுத்து அக்கத்தியினால் உங்கள் தலையிலும் காலிலும் உள்ள முடியை மழித்து விடுவார். அது உங்கள் தாடியை கூட சிரைத்து போடும். அந்நாளில் இளம்பசு ஒன்றையும் ஆடுகள் 2ஐயும் ஒருவன் வளர்த்து வருவான். அவை மிகுதியாக பால் தருவதனால் அவன் வெண்ணெய் உண்பான். நாட்டில் எஞ்சியிருக்கும் ஒவ்வொருவரும் வெண்ணெயையும் தேனையுமே சாப்பிடுவர். அந்நாளில் 1000 வெள்ளிக்காசு விலை மதிப்புள்ள 1000 திராட்சை செடிகள் வளர்ந்த நிலம் முழுவதிலும் நெருஞ்சி முள்ளும் முட்புதரும் முளைத்திருக்கும். நாடெங்கும் நெருஞ்சி முள்ளும் முட்புதரும் நிறைந்திருப்பதால் வில்லோடும் அம்போடுமே மனிதர்கள் வருவார்கள். மண்வெட்டியால் பண்படுத்தப்பட்டு வந்த மலைகளில் நெருஞ்சி முள்ளும் முட்புதருமே இருப்பதால் அவற்றிற்கு அஞ்சி எவருமே அங்கே வரார். அவை மாடுகள் ஓட்டிவிடப்படுகின்ற மேட்டு நிலமாகும், ஆடுகள் நடமாடும் காடாகும். இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் 8. எசையாவின் மகன். அதன்பின் ஆண்டவர் என்னை நோக்கி, நீ அகன்ற வரைபலகை ஒன்றை எடுத்து அதில் மனிதர் எழுதுவது போல் மகேர்சலால் கஸ்பாசுக்கு உரியது என எழுது. உரியா என்னும் குருவும் எபரேக்கியாவின் மகன் செக்கரியாவும் எனக்கு உண்மையுள்ள சாட்சிகளாய் இருக்கட்டும் என்றார். நான் இறைவாக்கினரான என் மனைவியுடன் கூடிய பொழுது அவர் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தார். அப்பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி, அவனுக்கு மகேர்சலால் கஸ்பாசு என பெயரிடு. ஏனெனில் இச்சிறுவன் அப்பா அம்மா என அழைக்க அறியும் முன்னே தமஸ்குவின் செல்வங்களும் சமாரியாவின் கொள்ளை பொருள்களும் அசீரிய அரசனால் வாரிக்கொண்டு போகப்படும் என்றார். அசிரியரின் முற்றுகையை முன்னறிவித்தல். மீண்டும் ஆண்டவர் என்னோடு உரையாடி, அமைதியாய் ஓடுகின்ற சிலோவாவின் நீரை வேண்டாமென்று இந்த மக்கள் மறுத்துவிட்டு ரட்சீனையும் ரமலியாவின் மகனையும் கண்டு அச்சத்தால் துவண்டு வீழ்கிறார்கள் என்றார். ஆதலால் ஆண்டவர் ஆற்றலுடன் பெருக்கெடுத்தோடும் பேராற்றை போன்ற அசீரிய அரசனையும் அவனுடைய வலிமைமிகு படைகள் அனைத்தையும் அவர்களுக்கு எதிராக அணிதிரண்டு வரச் செய்வார். கால்வாய்கள் அனைத்தையும் பேராற்றின் வெள்ளம் நிரப்பும். எல்லா கரைகள் மேலும் அது புரண்டு பாயும். எங்கும் வெள்ளக்காடாய் காட்டாராய் ஓடும். யூதா நாட்டுக்குள் புகுந்து அதன் கழுத்தை எட்டும். இம்மானுவேலே, அதன் கிளையாறுகள் உன் நாட்டின் பரப்பையெல்லாம் நிரப்பி நிற்கும். மக்களினங்களே, ஒருங்கிணையுங்கள், எனினும் நொறுக்கப்படுவீர்கள். தொலைநாட்டிலுள்ள அனைத்து மக்களே, செவிகொடுங்கள். போருக்கென இடையை கட்டிக்கொள்ளுங்கள், எனினும் தோல்வியுறுவீர்கள். போர்க்கோலம் கொள்ளுங்கள், எனினும் முறியடிக்கப்படுவீர்கள். ஒன்று கூடி சதி திட்டம் தீட்டுங்கள், அதுவும் விழலுக்கு இறைத்த நீராகும். கூடி பேசி முடிவெடுங்கள், அதுவும் பயனற்று போகும். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார். எசையாவுக்கு எச்சரிக்கை. தமது வலிமையுள்ள கையை என்மேல் வைத்து ஆண்டவர் எனக்கு எச்சரிக்கை விடுத்தார். இந்த மக்களின் வழிகளை
நான் பின்பற்றாதிருக்க எனக்கு கட்டளை பிறப்பித்தார். இந்த மக்கள் சதித்திட்டம் என அழைப்பதையெல்லாம் நீங்கள் சதித்திட்டம் எனச் சொல்லாதீர்கள். அவர்கள் எதற்கு அஞ்சுகிறார்களோ அதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம், நடுங்கி நிலை குலையவும் வேண்டாம். படைகளின் ஆண்டவர் ஒருவரையே தூயவர் என போற்றுங்கள், அவருக்கே அஞ்சுங்கள், அவர் திருமுன்னேயே நடுங்குங்கள். அவரே திருத்துயகமாய் இருப்பார், இஸ்ரேலின் இரு குடும்பத்தாருக்கும் இடறுகல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருப்பார். எருசலேமில் குடியிருப்போருக்கு பொறியும் கண்ணியுமாய் இருப்பார். அவர்களில் பலர் தடுமாற்றமடைவர், இடறி வீழ்ந்து நொறுக்கப்படுவர், கண்ணியில் சிக்கொண்டு பிடிபடுவர். குறி கேட்பது பற்றி எச்சரிக்கை. இந்த சான்றுரையை கட்டிவை, என் சீடரிடையே இந்த இறைக்கூற்றை முத்திரையிட்டு வை. யாக்கோப்பு குடும்பத்தாருக்கு தம் முகத்தை ஆண்டவர் மறைத்துள்ளார். அவருக்காக நான் காத்திருப்பேன், அவர் மேல் என் நம்பிக்கையை வைப்பேன். படைகளின் ஆண்டவர் சீயோன் மலையில் குடிகொண்டிருக்கிறார். நானும் அவர் எனக்களித்த குழந்தைகளும் இஸ்ரேலில் அவருக்கு அடையாளங்களாகவும் அறிகுறிகளாகவும் இருக்கின்றோம். மாய வித்தைக்காரரையும் முணுமுணுத்து மந்திரங்களை ஓதி குறி சொல்வோரையும் அணுகி குறி கேளுங்கள் என அவர்கள் உங்களிடம் சொல்வார்கள். மக்கள் தங்கள் குல தெய்வத்தை நாடி குறிகேளாதிருப்பார்களோ? உயிருள்ளோருக்காக செத்தவர்களை விசாரிப்பதல்லவா முறைமை என்பார்கள். இறை கூற்றையும் சான்றுரையையும் நாடி தேடுமாறு அவர்கள் சொல்லாததனால் அவர்களுக்கு விடிவு காலம் வராது என்பது உறுதி. பெரும் துன்பத்தோடும் பசி கொடுமையோடும் அவர்கள் நாட்டை கடந்து செல்வார்கள். பசியால் வாடி வதங்கும்போது வெறி கொண்டு தங்கள் அரசனையும் தெய்வத்தையும் சபிப்பார்கள். முகத்தை உயர்த்தி அண்ணார்ந்து பார்ப்பார்கள். தலையை தாழ்த்தி தரையை உற்று நோக்குவார்கள். எங்கு நோக்கினும் காரிருள், கடுந்துயர், மனவேதனைகளே புலப்படும். காரிருள் அவர்களை ஆட்கொள்ளும்.